அண்மை செய்தி. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கார்த்திக் சிதம்பரத்தின் சொத்துக்களை 2018 இடி முடக்கியிருந்த நிலையில் 54 கோடி ரூபாய் சொத்து முடக்கம் தொடர்பாக முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். கடந்த 2007ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம், பீட்டர் முகர்ஜி மற்றும் அவரது மனைவி இந்திராணி ஆகியோருக்கு சொந்தமான ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு விதிமுறைகளுக்கு மாறாக 305 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டுக்கு வெளிநாட்டு முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மூலம் அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த மோசடியை மறைக்க ப. சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் தனது நிறுவனங்கள் மூலம் உதவியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த 2018ஆம் ஆண்டு கார்த்திக் சிதம்பரத்திற்கு சொந்தமான 54 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது. இதனைத் தொடர்ந்து கார்த்திக் சிதம்பரம் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்தார். மேல்முறையீடு மீதான விசாரணை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் உறுப்பினர்கள் பாரிஷ்குமார் மற்றும் ராஜேஷ் மல்கோத்ரா அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது அமலாக்கத்துறை சொத்துக்களை பறிமுதல் செய்த ஒரு வருடத்திற்கு பிறகே அரசு தரப்பு புகாரை பதிவு செய்ததால் பறிமுதல் நடவடிக்கை சட்டவிரோதம் என கார்த்திக் சிதம்பரம் சார்பில் வாதிடப்பட்டது. ஆனால் அவை கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் இதில் உச்சநீதிமன்றத்தில் முந்தைய உத்தரவின்படி விலக்கு இருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அமலாக்கத்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கார்த்திக் சிதம்பரத்தின் மனுவை தள்ளுபடி செய்ததோடு அமலாக்கத்துறையினுடைய அந்த பறிமுதல் நடவடிக்கையையும் உறுதி செய்து உத்தரவிட்டது.